இன்றைக்கி குழம்பு மிளகாத்தூள் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது மீன் குழம்பு, சாம்பார், புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ மிளகா வத்தல், 1 கிலோ கொத்தமல்லிக்கு தேவையான அளவுகள் எல்லாத்தையுமே சொல்கிறேன். அதுக்கு 100 கிராம் சீரகம், 100 கிராம் மிளகு, 100 கிராம் வெந்தயம், இது எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துட்டு, அதுக்கப்புறம் 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் உளுந்தம்பருப்பு, இதையும் நல்லா போட்டு வறுத்து எடுத்து அதுவும் வச்சுட்டு, அதுக்கப்புறமா அரிசி 100 கிராம், இது புழுங்கல் அரிசி தாங்க எடுத்திருக்கிறேன். இதுவும் நல்லா இந்த மாதிரி பொரியிற அளவுக்கு இதையும் நல்லா வறுத்து எடுத்து அதையும் ஒரு பக்கம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் காயம் அதையும் லேசாக எண்ணெய் ஊற்றி நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிடணும். அப்புறம் காய வச்ச கருவேப்பிலை அதையும் சூடு பண்ணி எடுத்துட்டு, 1 கிலோ வத்தல் அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு, மஞ்சள் 100 கிராம் அதுவும் நல்லா இடித்து அதையும் சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் வத்தல் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சட்டியில் நீட்டாக வறுத்து எடுத்து அதையும் ஆற வச்சுட்டு, எல்லாத்தையும் வறுத்த பொருட்கள் எல்லாத்தையும் நீட்டாக ஆற வச்சுட்டு, ஒரு பாக்ஸில் போட்டு அடைச்சி ரைஸ் மில்லில் அரைச்சி காய வச்சு பாக்ஸில் அடைச்சி வச்சாச்சுன்னா